Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பரபரப்பான நகரம். அந்த நகரத்துல எல்லாரும் தன்னோட வேலைக்காக ஓடி ஆடிட்டு இருக்க நேரம். அதே மாதிரி அந்த நேரையில ஸ்கூல் பஸ்ஸும் கரெக்டா எல்லாரோட வீட்டுக்கும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் டிராப் பண்ணணும். இது வழக்கம் போல நடந்துருந்துச்சு. அந்த டிரைவர் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைங்களை ஸ்கூல் பஸ்ல ஏற்றிக்கிட்டு முடியலாத குழந்தைங்களுக்கு லிஃப்ட் பண்ணி அவங்க உட்கார வச்சுக்கிட்டு இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்கூல் பஸ் டிரைவ் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் யதார்த்தமா ஒரு குழந்தைய அந்த ஸ்கூல் பஸ்குள்ள தூக்கி உட்கார வைக்கும் பொழுது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னுடைய பிள்ளைய ஒரு ஆஃப்டர்நூன் டிரைவர் நீ எப்படி தூக்கி அவனை உள்ள உட்கார வைக்கலாம், என்கிட்ட சொல்லிதான் நான் உட்கார வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறமா இது எல்லாருமே நடந்ததுனால அவருக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. இருந்தாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்காம உடனே பஸ்ஸை எடுத்துட்டு எல்லா விதமான குழந்தைகளையும் அந்த பஸ்குள்ள ஏற்றிட்டு சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. அந்த பசங்களுக்கு அந்த ஸ்கூல் பஸ்ல போறோம்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியே அவரு எல்லா விதமான விஷயம் குழந்தைக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுவாரு. ஒரு நாள் ஸ்கூல் லீவு. அந்த திக்னா அந்த பேரண்டோடைய குழந்தை யதார்த்தமா படியில இறங்கும் பொழுது கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுனால அந்த குழந்தைக்கு ஒரே ரத்தம் சொட்டு. ஐயோ, ரத்தத்தை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை வலியினால ரொம்ப அழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இப்படி ஆனது பாதி யதார்த்தமா அந்த டிரைவர் அங்க வர அவர் அந்த குழந்தைக்கு தேவையான ரத்தத்தை அவர் அங்க கொடுக்குறாரு. இது எதிர்பாராம நிகழ்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரியான குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சது. சரியாக ஆரம்பிக்க போகுது பார்க்கும் போதீங்கன்னா வழக்கம் போல ஸ்கூல் பஸ் இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தை ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தா. அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறமா அந்த அம்மா அவர்கிட்ட கை கொடுத்து, நீங்க இல்லைன்னா என்னோட குழந்தை பிழைச்சிருக்காது, ரொம்ப நன்றி, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசினாங்க. வழக்கம் போல அவர் அந்த குழந்தைய தூக்கி அதில் உட்கார வைக்கவும் அவங்க அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதுல அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை வச்சு ஒருத்தர் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தருடைய உதவி கண்டிப்பா வேணும். நம்மளுடைய உதவி மற்றவங்களுக்கு வேணும்னும் போது அவர் சரியான நேரத்துல செய்யறாரு இல்லையா, அந்த பண்பு ரொம்ப முக்கியமான பண்பு. இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் சலிச்சவங்க இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் உதவியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.